மதுரை ஆதீனத்திடம் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை ஆதீன மடத்தில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டையில் நடந்த கார் விபத்து குறித்து மதுரை ஆதீனத்திடம் இரண்டாவது முறையாக தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை ஆதீன மடத்தில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய விவகாரத்தில் மதுரை ஆதீனத்திடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. சைபர் கிரைம் போலீசார் தற்போது இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். உளுந்தூர்பேட்டையில் நடந்த கார் விபத்து குறித்து மதுரை ஆதீனத்திடம் இரண்டாவது முறையாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். உளுந்தூர்பேட்டை அருகே வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த வாகனத்தின் மீது, அதாவது மதுரையினுடைய ஆதீனம் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த வாகனத்தின் மீது இன்னொரு வாகனம் மோதியதை தொடர்ந்து தன்னை வாகனத்தை மோதி கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து ஆதீனம் குற்றச்சாட்டை வைத்து வந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே சைபர் கிரைம் போலீசார் வழக்குகளை பதிவு செய்து தொடர் விசாரணைகள் நடத்தி வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு மற்றும் அவருடைய உதவியாளர் உள்ளிட்டோர் மீதெல்லாம் வழக்குகள் பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இதனிடையே இது குறிப்பாக இந்த சிசிடிவியை காவல்துறையை ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த ஆதீனம் வெளியிடுகின்ற இந்த தகவல் முற்றிலும் முரணாக இருப்பதாக கூறி தெரிவித்திருந்தார்கள். இது மத மோதலை கிளப்புகின்ற ஒரு விஷயமாக இருப்பதாக கூறி இது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறை வழக்குகள் பதிவு செய்து மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்திருந்தது. இதற்கு எதிராக ஆதீனம் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். அப்பொழுது தன்னை விசாரிக்க கூடாது என கூறியிருந்தார். ஆனால் நீதிமன்றம் அவரை விசாரிக்கலாம் என்கின்ற உத்தரவை பிறப்பித்ததன் அடிப்படையில் தற்பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனத்தை சைபர் கிரைம் போலீசார் இரண்டாவது முறையாக தற்பொழுது முதல் முறையாக விசாரணை செய்கின்ற பொழுது நீதிமன்றம் தலையிட்டதினால் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை. இரண்டாவது முறையாக இன்று சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகளை சைபர் கிரைம் போலீசார் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தகவல் எவ்வாறு பேசினார், எந்த அடிப்படையில் இந்த வாகனம் தன் மீது திட்டமிட்டு மோத முயன்றது உள்ளிட்ட கேள்விகள் ஆதீனத்திலும் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து அடுத்து வருகின்ற காலங்களிலும் தொடர் விசாரணை நடத்தப்படும் என்று சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.